வைத்திருக்கிறோம். ஆகவே நான் நிறைவாக பேசும்பொழுது பல செய்திகளை பரிமாற இருக்கிறேன். ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. 1139 ஆண்டுகளை கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம். நமக்குத்தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற, ஆதரிக்கின்ற, குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது. வேறு எந்த கட்சியும் கிடையாது. பாஜகவில் இதுவரை ஒரு இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஏன் அமைச்சராக்க முடியவில்லை? நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 99 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2 பேர் தாமாக முன்வந்து நாங்கள் இந்தியா பக்கம் இருக்கிறோம், காங்கிரஸில் இணைகிறோம் என்று இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய கணக்கு 101. இன்னும் ஏற போகிறது. எவ்வளவு பேர் வரப்போகிறார்கள்? என்டிஏ கூட்டணியில அமைச்சராக இருப்பவர் கூட நம்முடைய கூட்டணிக்கு வந்தால், நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் ஒரு செய்தியை நாம் உள்வாங்க வேண்டும். இந்த தேர்தலில நம்மை விட்டு விலகி இருந்தவர்கள், நம்மிடம் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் தலைவர் ராகுல் காந்தியுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் இந்த தேர்தலில் வாக்களித்து தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு சாட்சியாக ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் வெற்றி பெற்றது 99 பேர். 99 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 31 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் SC ST. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.